எதுக்குக்கா கீதா நம்மளை வந்து இங்கே உட்கார சொன்னால்? நம்மலாம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் அவள் வந்தாளா பார்த்தீங்களா? அவளுக்கு மனசில் அவள் தான் பெரிய இவன் நினப்பு. தெரியலையே சின்ன பொண்ணு, நாங்களும் ரொம்ப நேரமாக வந்து நானும் லக்ஷ்மி அக்காவும் வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் கீதாவை காணோம். நீங்களும் இப்போ தான் வந்தீங்க. நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கோம் சின்ன பொண்ணு. இவங்களுக்கெல்லாம் அதப்புக்கா. வீட்டில் மாடை போட்டுட்டு மாடுக்கு தண்ணி கட்டாமல் ஒரு வேலை செய்யாமல் இவளுங்க கூப்பிட்டாளுங்கன்னு வந்து இங்கே உட்காந்துருக்கோம் பாருங்கக்கா. நம்மளை தான்க்கா சொல்லணும். நாங்களும் எப்போவோ வந்துட்டோங்க்கா. சரி நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்ததாங்க, அங்கேருந்தே பார்த்தோம். சரி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு தெரியாமல் சீக்கிரம் பேசிகிட்டு இருப்பீங்கன்னு பொறுமையாக வந்தோங்க்கா. தேவையில்லாமல் பேசாத வசந்தி. நாங்கள் என்ன சீக்கிரம் பேச போகிறோம்? நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது. என்ன லட்சுமி அக்கா, நாங்கள் என்ன உங்களை மாதிரி கிடையாதுன்றீங்களே? என்ன எங்களை மாதிரி நீங்கள் கிடையாது? ஆமாம், எவ மாட்டுவா எவ வீட்டு பிரச்சனையை பேசலான்னு 2 பேரும் துடிப்பாக சுற்றுவீங்க. உங்கள் கூட இன்னொருத்தி இருப்பா. அவன் எங்க இன்னும் ஆளையே காணும். உமாவா வருவா, இனிமே தான் வந்துக்கிட்டு இருப்பா. இழுவ பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், 4 முடி உமா வந்துட்டு இருக்கு பாருங்க. என்ன இழுவ? என்ன என் மடியில் வந்து உட்காந்துச்சா எட்டக்கட்ட? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, தெரியாமல் உக்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் தானே உக்காந்துட்டு போயிடுறானே. இழுவ எட்டக்க போறியா இல்லை கட்டை எடுத்து மண்டையில் அடிக்கவா? ஆமாம், என்ன விஷயமா எல்லாரையும் இங்கே வர சொன்னீங்க? இந்த கீதா தான் வர சொன்னா. இழுவ இன்னும் வரல. எப்பயிலேருந்து உட்காந்துருக்கோம், இன்னும் வரல. அவளுக்கு அவள் தான் பெரிய ஆள், நம்மளாம் அவளுக்காண்டி வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறா. கீதா வரா என்னன்னு கேட்டு சீக்கிரம் கிளம்புவோம். வீட்டில் சோறு பொங்குற வேலையெல்லாம் இருக்குது. எதுக்கு கீதா வர சொன்னேன்? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? என்னன்னு சொல்லு, சீக்கிரம் போகணும், வீட்டில் வேலை கிடக்கு. சாரிக்கா, ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உங்களை வர சொல்லிட்டு என்னால் சீக்கிரம் வர முடியல. சாரி. உன் சாரி பூரியெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. என்ன விஷயத்துக்கு அப்படியே சொல்லு. ஆமாம், பெருசாக படம் காட்டுவா. எதுக்காக உங்களை இங்கே வர சொன்னோன்னா? சொல்லி தோலை. உன் மூஞ்ச கொண்டு வந்து கிட்ட காட்டாத. வேறப்பா. ஓவராக பேசாத உமா. என்ன விஷயம் சொல்ல வந்தன்ட்ட கேட்டுட்டு போயிட்டே இரு. ஓவராக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்னடி, இப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவேன்? உமா, கோவத்தை கிளப்பாத. சும்மா இருக்கிறாளுங்களா பாருங்கக்கா. ஒம்பளத்துக்கிட்டு என்ன விஷயம் கேட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகிறத விட்டுட்டு இவனுங்க வாங்கக்கா போகலாம். இவங்க எதுவுமே இவங்க சொல்லவும் வேணாம், நம்ம கேட்கவும் வேணாம். வாங்கக்கா போகலாம். இருமா லட்சுமி, என்னன்னு கேட்டுகிட்டே போயிடுவோம். உமா, கொஞ்சம் அமைதியாக இருமா. கீதாலோ, என்னன்னு சொல்லு, சீக்கிரம் போகிறோம். ஒன்றும் இல்லை, குழுவில் பணம் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க எடுத்துக்கலான்னு சொல்ல தான் வந்தேன். 10 பேர் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், எழுதி லோன் வாங்கி தரேன். வேணான்னா போயிட்டே இருங்க. என்ன சின்ன பொண்ணு, லோன் வந்திருக்குன்றா, வாங்கி ஒரு வீடை கட்டிடுவோமா? என்ன வீடை கட்டிடுவோமான்னு என்னையும் சேர்க்குற? நான்லாம் இதுக்கு வரல. என் மாமியார்ட்ட எவ பேச்சு வாங்குறது? சின்ன பொண்ணு, நீ வேணா லோன் எடுத்து என்கிட்ட கொடு, நான் வேணா அந்த லோனை கட்டிக்கிறேன். 4 முடி நல்ல பிளானிங் தான். நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்கிறேன். மாட்டினா இவ்வளோ மாதிரி இன்னும் 4 பேர்கிட்டையும் லோனை வாங்கி 2-3 வீடை கட்டி வாடகைக்கு போட்டுற வேண்டியதான். சரி, லோனு வேணுங்கிறவங்க பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வந்து எழுதி வாங்கி தரேன். லட்சுமி அக்கா, ராணி அக்கா, லோனு வேணான்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு வேணான்னா எனக்கு வாங்கி கொடுங்க, நான் கட்டுறேன். பார்த்தீங்களாக்கா இவளுக்கு திமுற? நமக்கு லோன் தேவைப்படாதாக்கா? நம்ம இருக்கிற பிரச்சனை நம்மளே லோன் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம பேரில் வாங்கி இவளுக்கு கொடுக்கணுமா? ஏன் வசந்தி அப்படி சொல்கிற? லோன் எங்களுக்கு வேணும் வசந்தி, நாங்கள் வாங்கிக்கிறோம். எல்லாம் உஷாராயிட்டாளுங்க. லோன் எவ்வளோ வாங்கி தரமாட்டாளுங்க போல். இந்த சின்ன பொண்ணை அமுக்கியாச்சு. இந்த அம்மா கிட்டையும் போட்டு பார்ப்போம். இந்த இழுவை வாங்கி கொடுத்தான்னா 2 பவுன் நெக்லஸ் வாங்கி போட்டுக்கலாம். எக்கா, எனக்கு வேணும்க்கா. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூட காசு இல்லைக்கா. ஃபீஸ் கட்டக்கூட காசு இல்லைன்னு இழுவை என்னம்மா ஆக்டிங் போடுது? புருஷன் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், நடிப்பப்பாரு இருக்கு. சரி சரி உமா, நீ வேணா எடுத்துக்கோ. ஒரு வேலை வேண்டான்னா எனக்கு வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தேன். எனக்கு வேணுங்க்கா. வாங்க அக்கா போகலாம். 4 முடி நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லலை. என் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டு சொல்கிறேன். இவளுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவளும் யோசனை பண்ணுறா. சரி சின்ன பொண்ணு, நீ கேட்டுட்டு சொல்லு. வாங்க ராணி அக்கா, வீட்டுக்கு போவோம். வேலை நிறைய கிடக்கு.
அவளுக்கு மட்டும் தான் வேலை இருக்கிற மாதிரி நம்ம வெட்டியாக இருக்கிற மாதிரி பாட்டம் காட்டுவாளுங்க. என்ன சொன்ன வசந்தி? ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கா, வேலை இருக்குதுன்னு சொன்னீங்களே, எங்களுக்கும் வேலை இருக்குது போகலான்னு சொன்னேன். சரி வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம். ஏன் இழுவ எவ்வளோ நேரமாக காலையில் உட்காந்துட்டு பேசுவேன் இடக்குவே. கோச்சுக்காத சின்ன பொண்ணு. ஐயோ, எல்லா வட்டிக்காரனும் வந்து பணம் கேட்பானே, நான் என்ன பண்ணுறது? நான் வாங்குகிற லோன் மட்டும் எனக்கு பத்தாதே. இவங்க 2 பேரையும் கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறாளுங்களே. என்ன 4 முடி இப்போ தான் 2 வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி உங்கள் கையில் பணம் இல்லாமல் போகும்? ஃபஸ்ட்டு அழுகிறத நிப்பாட்டுங்க. இல்லை சின்ன பொண்ணு, வீடு கட்ட நிறையா கடன் வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி ஆகி ஒரே பிரச்சனையாக இருக்குது சின்ன பொண்ணு. சரிக்கா, நான் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டு வாங்கி தரக்கா, அழுகாதீங்கக்கா. நானும் அவர்கிட்ட கேட்குறேங்க்கா, அழுவாதீங்கக்கா. ஏமாந்துட்டாளுங்க. எப்படியாச்சும் இவங்களை ஏமாற்றி இந்த 2 வீடை கட்டி முடிச்சிட வேண்டியதுதான். என்ன 4 முடி சிரிக்கிற மாதிரி தெரியுது? நான் எங்க சின்ன பொண்ணு சிரிக்கிறேன்? என்னோட வேதனையை நினச்சிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு. சரி ஓவராக அழக்காதீங்க, நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் கிட்ட சொல்கிறேன், வாங்க போகலாம். இவளுங்கள்ட்ட கதையாக விட்டு நான் வாங்கறதுக்குள்ளே எனக்கு படாத பாடு ஆயிடுது. எப்படியாவது இதையே மெயின்டைன் பண்ணி இவளுங்களை அமுக்கி வீடை கட்டிட வேண்டியது தான். சரி வா சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போவோம், பிள்ளைங்களுக்கு சமைக்கணும். ஒரு குத்துப்பாட்டு போடணும் போல இருக்கே நம்ம வீடு கட்டுறத நினைச்சா. என்ன சின்ன பொண்ணு போகாம திரும்பி இருக்கீங்க? வாங்க போகலாம். ஆடுறத பார்த்துருப்பாளுங்களோ? வாங்க சின்ன பொண்ணு போகலாம்.